ஜெனி, உனக்கு என்ன பத்தி ஏதோ ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னியே, என்னது அது? ஸ்கூல்ல நீ பொறுக்கி பாண்டி தானே? கண்ணா பின்னான் ட்ரெஸ் பண்ணிட்டு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு திருவியே நீ தானே அது? ஏய், அது நான் இல்ல, அது சி பாண்டி, நான் ஏ பாண்டி. ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம ஏரியால நான் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? முதல்ல அண்ணன் தான் ஃபேமஸ், அவரோட ஃபேவரட் நானு. அண்ணன் கண்ணா பின்னான் ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்பாரு, அப்புறம் கடைசி நிமிஷத்துல பாண்டி பாண்டினா நான் எங்க போறது சொல்லு? நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? நம்மளும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனாமா? எவ்வளவு நாள் தான் அவர் பின்னாடியே சுத்துறது? அதான் உங்க பின்னாடி சுத்தி. கொஞ்சம் ஓரமா வண்டி நிறுத்துறியா? எங்க போறீங்க? உங்களை மாதிரி நாங்களும் காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ண வேணாமா? அதான் மாப்பிள்ளை பார்க்க போறேன். ஹாய், ஹவ் யூ? சிரிச்சு பேசுறானே. போடா போடா. ஹலோ சார், என்ஜாய். போலாம். என்னங்க திடீர்னு மாப்பிள்ளை பாக்குறேன்னு ஷாக் கொடுத்துட்டீங்க? நான் இந்தியா வந்ததே கல்யாணம் பண்ணிக்க தான். நானும் படிப்பை முடிச்சிட்டேன். அப்பா அம்மாக்கும் வயசாயிட்டே போகுது. நான் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன், கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலை பார்க்கணும், அதுக்கேற்ற மாப்பிள்ளையா பாருங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஜெனி, ஆ, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? சைக்கோ சலீம் அண்ணே, சொல்லுங்கண்ணே. பேய் பசுபதி, எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கானே. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உடனே வீட்டுக்கு வா. வந்துடுறேண்ணே, கண்டிப்பா வந்துடுறேண்ணே. ஓகேண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டுருக்கான், என்ன கேட்க போறான்னு தெரியலையே. வாயா பசுபதி. அண்ணே, நானே உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிங்கண்ணே. நேர விஷயத்துக்கு வர்றேன். உன்னை ஏன் கூப்பிட்டேன்னா, நிஷாவுக்கு. நிஷாவா? உன்னை பார்த்து 10 வருஷம் ஆச்சுல்ல, 10 years. நிஷா உன் 5வது மதினி. 5வதா? ஒரு மனுஷனோட உடம்புல திடமும் செத்து வச்ச சொத்து உறுதியா இருந்துச்சுன்னா 4-5 சேர்த்துக்கிறது தப்பு இல்லப்பா. கரெக்ட்ண்ணே, வாஸ்தவம் தான். அதுலதான் ஒரு சிக்கல். மும்தாஜ், நூறு, ஜாஸ், ஃபரா எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு வீடு, 2 ஏக்கர் நல்லா 50 லட்சம் டெபாசிட் பண்ணியாச்சு. நிஷாவுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நீ தான் உதவணும். அண்ணே, என்கிட்ட எதுன்னு அவ்வளவு பணம்? பணம் கேட்கல மேன், பிளான். அண்ணே, உங்களுக்கு தெரியாத பிளானிங்கா? பிளானிங் போடுறதா நீ மாஸ்டர் ஆச்சே. பிளான போட்டுட்ட. இந்த வீடு 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகை நட்டு பொருள் எல்லாத்தையும் திருட்டு இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன். இந்த வீட்டை ஒருத்தன் கொள்ளடிக்க போறான், இன்சூரன்ஸ்காரன் வரான். திருட்டு போன பொருளோட மதிப்பு 2 கோடி. அதுல 1.5 கோடியை நமக்கு தரான். அண்ணே, அதுல 1/2 கோடி உங்களுக்கு நஷ்டமாகுமே. நோ 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 நோ, 3.5 கோடி ரூபாய் வரும். அது எப்படி? ஏன்னா கொள்ளையடிச்சவனே நான் வச்ச ஆளு. இன்சூரன்ஸ் பணம் வர்ற வரைக்கும் சேஃபா அவன் கையில வச்சிருப்பான். இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே கொள்ளையடிச்ச பணத்தை அப்படியே என் கையில கொண்டு வந்து கொடுப்பான். ஏன் பாடுற? மண்டையா அது ஐடியாயா? ஐடியா கோடவுன் எப்படி எல்லாம் வேலை செய்துங்க மண்டை. ஆமா, திருடனா யார அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்க? அது வேற யாரு, நீதான். நானா? மீ? எப்பா, நம்பிக்கையா திறமையா காரியத்தை முடிக்கிறதுக்கு
உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? அதுக்கு இல்லைண்ணே, ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போச்சு. நான் ஒத்துக்கிட்டு நாளைக்கு காரியம் முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் நீங்க என்ன முடிச்சிருவீங்கல்ல. நான் யாரையாவது வச்சு இந்த காரியத்தை முடிச்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பாரு, மேட்டர் பரம ரகசியமா இருக்கணும். சரிண்ணே. நீ அனுப்புற ஆள் மலர்ந்தும் மலராத அறிவு மட்டுமே இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா பிரச்சனை தான். மலர்ந்தும் மலராத. அண்ணே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சுண்ணே, என்கிட்ட மின்சார பட்சி ஒன்று இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாய் பாய். பசுபதி, அண்ணே, எப்படி இருக்கா உன் பொண்ணு? நல்லா இருக்கானே, இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு வந்திருக்கா. எனக்கு ஒரு பையன் இருக்கான், வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்கான். சரி. நம்மள மாதிரி இல்ல, அவன் நல்லவன். நான் சைக்கோ சலீம்னா அவன் சைலண்ட் சலீம். உனக்கு ஓகேன்னா 2 பேரையும் ஜோடி சேர்த்து வச்சிடலாம். சைலண்ட் சலீம் வெட்ஸ் பிசாசு ஜெனிஃபர். ஐயோ, உங்க மண்டை. ஆஹா, நான் மாப்பிள டிப் டாப்பா ரெடியா வருது. பார்த்தா ஜெனி கிட்ட லவ் சொல்ல போற போல. என் லவ் நான் சொல்ல தான் போறேன். ஓகேவா? அவ அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்மள பீட்சா போட்டுருவான், பாத்துக்கோ. யாரு போன்ல? பசுபதி அண்ணன்டா. அப்ப இன்னைக்கே நம்ம பீட்சா தான்டா. ஏய் சும்மாரா. ஹலோ அண்ணே. ஏய், எங்கடா இருக்கீங்க? வீட்டில் இருக்கண்ணே. நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ் ரூமுக்கு வாங்க. ஏதாவது பிரச்சனையாண்ணே? சொல்றேன், வாங்கடா. சரிங்கண்ணே. டேய், ஜெனிக்கு மாப்பிளை பாத்திருக்கேன்டா. நம்ம சைக்கோ சலீம்ல அவரோட பையன் தானே மாப்பிளை. கிழிஞ்சது போ. என்ன ராசிடா உனக்கு? கோடியில ஒருத்தன் தாண்டா இது மாதிரி அமையும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இதை விட முக்கியமான விஷயம். நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு திருட்டு பண்றீங்க. எது? டேய், நாடக திருட்டுடா. ஐயா. டேய், இவனா ஒரு மாதிரி பாக்குறான். டேய் எந்திரா. என்னாச்சு இவனுக்கு? டேய் எந்திரா. ஐயா. டேய், இவனடா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கான் அங்க இங்க. ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க சொன்ன பிளானை எப்படி எஸ்டாப்லிஷ் பண்ணனும்னு யோசிச்சிட்டு இருக்கான். டேய், நான் இன்னும் பிளானை சொல்லவே இல்லையே. அண்ணே, நீங்க இந்து, அவங்க முஸ்லிம், 2 குடும்பத்துக்கு எப்படி செட் ஆகும்? டேய், என்னடா இது இந்த காலத்து பையன் மாதிரி பேசிட்டு இருக்க? சலீம் பெரிய ஆள்ரா, அவரோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஐயோ, ஒர்க் அவுட் ஆகலையே. டேய், நான் சொல்றத கவனமா கேட்டுங்க. சைக்கோ சலீம் வீட்ல ஒரு பை இருக்கு. அந்த பைக்குள்ள கோடி கணக்குல பணம் இருக்குடா. பணம் இருக்கு. அந்த பையன் நீங்க திருடுறீங்க. இல்ல இல்ல, திருடுற மாதிரி நடிக்கிறீங்க. அண்ணே, அவங்க பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிரியாணி செட்டே ஆகாது. அங்க போய் நீங்க பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவீங்க. செத்தே போயிடுவீங்க. டேய், நான் என்ன பேசுறேன், இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? அவனை விடுங்கண்ணே, என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. அந்த பையன் எடுத்துக்கிட்டு நீங்க 3 மாசம் தலைமறைவா இருக்கணும். என்னடா அப்படி பாக்குறீங்க? செலவு காசு அனுப்புறேன்டா. அப்போ ஓகே. நான் சொல்ற வரைக்கும் நீங்க திரும்பி வரவே கூடாது. என்ன புரியுதா? அண்ணே, வெள்ளிக்கிழமை நம்ம சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம். அன்னைக்கு பார்த்து சலீம் பாய் வந்தான்னு வச்சுக்கோங்க, புளியோதரை குடிப்பீங்க. புளியோதரை சாவச்சிருவாங்கள, சாவச்சிருவோம். அப்படியே சொன்னா கேளுங்க. புளியோதரை செட் ஆகாதுண்ணே. புளியோதரை செட் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். ஆடு வேற எவ்வளவு ஏறி போச்சு தெரியுமா உங்களுக்கு? நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதுண்ணே. சொன்னா கேளுங்கண்ணே. ஆடு வேணாண்ணே, ஆடு வேணாம். பைத்தியம் ஆயிட்டானா?